ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அது எனக்கு என்னன்னே புரியல. அதாவது ஆக்ஷன் டேபிள்ல ஐ திங்க் வி மேட் அன் எரர்ன்றாரு. ஆக்ஷன் டேபிள்லயே சிஎஸ்கேக்கு ஒரு எரர்ன்னு சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, எம்ஐ மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தான் ஆக்ஷன் நடந்ததா? இல்ல ஃபர்ஸ்ட் எம்ஐ மேட்ச்க்கு முன்னாடி ஆக்ஷன் நடந்ததா? எம்ஐ மேட்ச் நீங்க ஜெயிச்ச போது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க அறிவுஜீவின்னு நான் ஒத்துட்டுருப்பேன். ஜெயிச்சுட்டோம். இருந்தாலும் ஆக்ஷன்ல மிஸ்டேக் அப்ப சொல்லிருக்கலாம். லைனா ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தீங்கன்னா, இத சொல்லிருப்பீங்களா? சொல்லிருக்க மாட்டீங்கல்ல. அப்ப ஆக்ஷன் மிஸ்டேக்க மீறி நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால இப்ப நீங்க மூவிஸ்ல வந்து சூப்பரா படம் டாப் கிளாஸ் வந்து தேங்க் யூ ஜின்னுவாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா அப்டின்னா உனக்கு என்ன தெரியும்? என்ன பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கியா? அப்டிம்பாங்க. அதாவது கிரிட்டிசிசம் சொல்றதுக்கு எனக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன் வேணும். பாராட்டு சொல்றதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் வேணாம். அந்த மாரி இருக்கு. அதனால இத நீங்க ஆக்ஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும்னா நீங்க வின் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸ்ட்ராங் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் டீம முதல்ல ஒதுக்குறீங்க நீங்க. சோ அது ஒரு ரீசன் மாரி எனக்கு தெரியல. நம்ம வந்து சரி ஆக்ஷன் பேட் எடுத்துட்டீங்க. பெஸ்ட் காமிக்கலாமே. என்ன முடியும்ன்றது நம்ம பண்ணலையா? அதுதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்டென்ட் இல்ல, இம்ப்ரூவைஸ் பண்ணலங்கச்சு இதெல்லாம் நம்ம சொல்லிட கூடாது. இனிமே அது நீங்க ஒரு நியூஸ்ல இருந்து பயங்கரமா இருந்தது அந்த நியூஸ்ல அந்த டாபிக். அதனால அத சொன்னேன்.